தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் வெங்காயம் இல்லாமல் வெறும் தக்காளி, உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டு அரைச்சி ஒரு சட்னி செய்ய போகிறேன். இப்போ தக்காளி, உப்பு, மிளகாப்பொடி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு பொரியுது. கடுகு வெடிச்சோடனே இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் ஊற்ற போகிறோம். பெருங்காயம், உப்பு, மிளகாத்தூள், தக்காளி போட்டு அரைச்சி எண்ணெயை காய வச்சு கடுகு வெடிக்கவும் இதை ஊற்றிடுவேன். இது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சோடனே எடுத்தால் தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இட்லி, தோசை. வெறும் வெங்காயம் இல்லாமல் தக்காளி, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிடலாம். என்ன பிரிஞ்சிருச்சா? வச்சுட்டு கொண்ட அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வரவும், எண்ணெய் மேலே வரவும் ஆஃப் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமாக ஒரு தக்காளி சட்னி. 2 நிமிஷம். தக்காளி, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயப்பொடி போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெயை காய வச்சு கடுகு, உளுந்து போட்டு வெடிக்கவும் இந்த இதை ஊற்றி எண்ணெய் பிரியவும் இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். சாப்பாட்டில் கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டான சட்னி. 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு.